இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 27:5 நான் வாசிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீது இந்த அனுபவமா இந்த சங்கீதத்தை சொல்ற, தீங்கு நாளில் கர்த்தர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து உள்ளே ஒளித்து வைத்து என்னை உயர்த்துவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பார்க்கும் பொழுது தீங்கு நாட்களுக்குள் நாம் வந்துவிட்டோம். எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான பதட்டம், யுத்தத்தின் பதட்டம் உலகத்தையே பதற வைத்து விட்டது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த யுத்தத்தினாலே எவ்வளவோ காரியங்கள் இன்னைக்கு கண்கூடாய் பார்க்கிறோம். அங்கு வெளியிடத்திலே இருந்து வெளி தேசங்கள் இருக்கிறவர்களுக்கு ஒரு பதட்டம், என்ன அடுத்து நாளை தினம் எப்படி என்று சொல்லி. அதே மாதிரி சொந்த ஊரில் இருக்கிற சொந்த குடும்பங்கள் கூட என் பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்களே என்னன்னு சொல்லி ஒரு பதட்டம். எல்லாவற்றும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாதுகாப்பற்ற இடத்துல அநேகர் இருக்கிறதையே நாம் பார்க்கிறோம். சிலர் பேசும்போது அதுதான் சொல்கிறார்கள், நாங்கள் இருக்கிற இடத்தை தாண்டி ராக்கெட் வீசப்பட்ட அதனுடைய சத்தத்தை எங்களால் கேட்க முடிந்தது, அது வெடித்து சிதறுகிறதை பார்க்க முடிந்தது என்றெல்லாம் பலவிதமான செய்திகள் வேகமாய் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கும் போது பாதுகாப்பு என்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியாக தெரியலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் அவர் என்ன பண்ணுவாராம், கூடார மறைவிலே மறைத்து ஒழித்து வைத்து கன்மலை மேல் அடுத்து உயர்த்துவாராம். தாவீதுக்கு இதுதான் நடந்தது. சவுல் வேட்டையாடுற ஒரு ராஜா தாவீதை துரத்துகிறான். முழு ராணுவத்தையும் பயன்படுத்தி, முழு யுத்த வீரர்களை பயன்படுத்தி, எல்லா ஜனங்களையும் பயன்படுத்தி தேடி கண்டுபிடிக்கும்படியாய் பல விதத்திலே முயற்சி எடுத்தும் ராஜா தோற்று போனான். கர்த்தர் தாவீதை தமது கூடார மறைவில் வைத்து ஒழித்து பாதுகாத்துக் கொண்டார். அதுதான் உண்மை. இன்று நமக்கும் அதே தேவன் தான் இருக்கிறார், பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். யோசித்து பாருங்கள், சோதம் குமரா மேலிருந்து கந்தகங்கமோ அக்கினி விழுந்து அப்படி பற்றி எரியும்போது கூட கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமேலே. சோர்ந்து போய் விடுகிறோம், பயப்படுகிறோம், என்ன ஆகும் என்று. நமக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பான இடம், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. எப்படிப்பட்ட குண்டும் தொலைக்காத ஒரு கட்டிடம் அல்லது அப்படிப்பட்ட பாதாளத்தில் ஒரு பதுங்கு குழி என்று சொன்னாலும் அதையும் தாண்டி போய் இன்னைக்குடைய ஆயுதங்கள் குறிப்பிட்ட நபர்களை அழித்து விடுகிறது நாம் பார்க்கிறோமே. அதையும் தாண்டி பாதுகாப்பான ஒரு இடம் தேவனுடைய கூடாரம், அவருடைய சமூகம், அவருடைய செட்டைகளின் நிழல். ஒரு சமயம் குறிப்பிட்ட ஒரு பெரிய கம்பெனியுடைய ஓனர், ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன். ஆனா அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். இவர் நேர்மையாக ஒர்க்கர்ஸ்க்கு மற்ற எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை செய்து எல்லாத்தையும் சரியாகவே நடத்தி கொண்டிருந்தார். எதிரி கூட்டம் இவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் முயற்சி எடுத்து அவரை எதிலுமே தவறு கண்டுபிடிக்க முடியவில்லை, குற்றம் சாட்ட முடியவில்லை. அப்படி அவருக்கு மனசு கேட்காம எப்படியாவது குறிப்பிட்ட ஒரு கூலிப்படையை ஏற்படுத்தி ஆயுதங்களை கொடுத்து இந்த இடத்துல அவர் அலுவலகத்தில் இருப்பார், போய் காலி பண்ணிருக்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆயுதங்களோடு அந்த கூலிப்படை வருகிறது. அவர் அன்னைக்கு ஆபீஸ்ல தான் இருக்கிறார். அப்பொழுது அது ஒரு மாலை நேரம். ஆனால் அங்கு வந்த படை அந்த எல்லா ஆயுதங்களோடு வந்து முரட்டாட்டமா கதவை திறந்து உள்ள போய் அவர் இருப்பார். வெட்டி விட்டு போயிடலான்னு பார்த்தா அவர் அந்த கதவை திறந்து உள்ள போயிட்டாங்க. மற்ற ஸ்டாப்ல அலறாங்க, ஐயோ உள்ள சார் இருக்கிறாங்களா, வெட்டி போட்டு போயிருப்பாங்க. ஆனா அங்க அவர் இல்லை. வந்தவன் கோபத்துல அந்த சேரெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு போயிட்டான் திரும்பி, முடியாத இதனால. இங்க இந்த ஸ்டாஃப் கூட இருக்கவங்க எல்லாம், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கம்பெனி யாருக்குமே புரியல. இங்கதானே ஓனர் இருந்தாரு, எங்க போனார், என்ன நடந்துட்டே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கும்பல் பொறுப்பிட்டு தன்னுடைய வெறிய அங்கங்க பொருட்கள் மேல காமிச்சிட்டு போயிடுச்சு. போன உடனே கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இவங்க அப்படியே பதட்டத்தோடு இருக்கும்போது அவரு சாதாரணமா நடந்து வராரு. சரி எங்க போனீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டா, என்னாச்சு, என்ன நடந்து, ஏன் பதட்டமா இருக்கிறீங்க? உள்ள போய் பார்த்தா எல்லாம் உடஞ்சி, டேபிள் உடஞ்சிருக்குது, ஒரு சேர் உடஞ்சிருக்குது, அவர் அலுவலகத்துல பொருட்கள் உடஞ்சிருக்குது. எப்படி உங்களை கொல்லும்படியா ஒரு பெரிய கூட்டம் ஆயுதத்தோடு வந்ததே. இப்பதான் அவர் புரிந்து கொண்டாரான், நான் இங்க இல்லையே, எங்க போனீங்க? இப்ப கொஞ்சம் முன்னாடி நாங்க பார்த்தோமே. திடீர்னு என் மனசுல பட்டுச்சு,
பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கலாம், அதுல போய் நான் ஜெபிக்கலாம்னு சொல்லி போனேன். அப்படியே போயிட்டு நடந்து போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரேன் அப்படின்னாரு. திஸ் இஸ் காட்ஸ் டூயிங். இதுதான் ஆண்டவருடைய நடத்துதல். யோசித்து பாருங்க, எவ்வளவு அழகாய் பாதுகாக்கிறார். அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஜீவனை காப்பாற்ற மாட்டாரா? எதிர்காலங்களை பார்த்து கொள்ள மாட்டாரா? தீங்கு நாட்கள் புடார மறைவில் வைத்து கண்மலின் மேல் உயர்த்த மாட்டாரா? தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார். சோர்ந்து போக வேண்டாம். யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் தான். இனி சம்பவிக்கும் என்று அன்று இயேசு சொன்னது இன்றை சம்பவித்துக் கொண்டிருக்கிறதே. தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியே தொடர்ந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியாண்டவர் வைத்திருக்கிறார். பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்வோம், அதை நாடுவோம். ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். தகப்பனே, கடைசி நாட்கள் வந்துட்டப்பா. நீர் பூமியில் இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தையின்படி உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் உள்ள அடையாளம் என்ன? யுத்தங்களையும் அதன் செய்திகளை குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் முடிவுடனே வராது சொல்லி நிறைய காரியங்களை பேசுனீங்க. இன்னைக்கு இனி சம்பவிக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது கண்கூடாய் பார்க்கிறோம். அநேக இடத்துல இழப்புகள், அநேக உயிர் பலிகள், அநேக அழிவுகள், அநேக போராட்டங்களுக்கு சமாதானத்தை இழந்த தேசங்கள் தவிக்கிறது. எங்க என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு தத்தளிப்பை பார்க்க முடிகிறது. சூழ்நிலையில கூட பரலோகத்தின் தேவனின் சமாதான பிரபு உமக்கு சித்தமானால் அந்த யுத்தங்களை ஓய பண்ண அம்மால் முடியும். சூழ்நிலைகளை மாற்ற முடியும். சமாதான தூதர்களை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும். தத்தளித்திருக்கிற பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுங்க. பாதுகாப்பற்ற நிலைமையில ஃபீல் பண்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருங்க. நாளை தினத்தை குறித்து கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கவலையை மாற்றி நான் இருக்கிறேன், நான் தான் உங்கள் எதிர்காலம் என்பதை நீங்கள் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்கப்பா. செட்டைகளை நான் மூடிக்கொள்ளுங்க. இந்த நாளில் நம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். உயிர் சேதங்கள் வேண்டாமாப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக வழி நடத்தும். துக்கத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு, என்ன நடக்கும் திகிலோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் தைரியம் கொடுத்து பட்சத்தில் இருக்கிறத காண்பீங்க. துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தீங்கு நாட்களில் இருக்கலாம், தீங்கு நேரிடுகிறதை கண்கூடாக பார்க்கலாம். கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மலையில் உயர்த்துகிறாண்டோ நம்மோடு கூட இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே பாதுகாப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.